நான் காலையில் சாப்பிட வேண்டிய பழைய கஞ்சி எங்கம்மா? ரெடிப்பா, நேற்று தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு இதை இப்போ ரெடி பண்ணி. ஓ இதானா? ஆமாப்பா, உப்பு 2 போட்டுக்கிறேன். கைஸ் இப்போ சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. உப்பும் தயிரும் இதில் இப்போ சேர்த்துருவாங்க. உப்பு போட்டுட்டேன்ப்பா. அப்புறம் இப்போ இதில் தயிர் கொட்டிடுவாங்க. தயிர் கொட்டிட்டதுக்கப்புறம் இந்த சிறுவங்காயம் இருக்குல்ல, இதை தூக்கி இதில் வச்சிடணும். அதாவது இதில் போட்டுடணும். இந்த பச்சை மிளகா வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு சின்ன கடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு லைக் ஒரு 2-3 வதக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இப்போ தயிர் போடுறதுக்கு பார்க்கலாம். கைஸ் இப்போ இதில் தயிர் போட்டாச்சு. வெங்காயம் தூக்கி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தூக்கி இதில் போட்டுடலாம். ஓகேவா? அதோட இந்த பழைய கஞ்சிலாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் இருக்க சின்ன பசங்க அப்படின்லாம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது நல்லா சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியான முறை தான் செய்யறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து இதில் இந்த சிறு வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தை வந்து நறுக்கி இதில் போட்டோம்னா சாப்பிடும் போது பல்லில் ஒரு மாதிரி இருக்காது, ஈஸியாக கடிச்சு சாப்பிட்றலாம். அதனால தான் இந்த பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த சிறு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மேலே பார்க்கலாம். கைஸ் இப்போ இந்த மாதிரி சின்ன காயை எடுத்துக்கோங்க. உள்ள எண்ணெய் இருக்குல்ல, அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ பச்சை மிளகா கொட்ட போகிறாங்க. கொட்டுமா? இந்த மாதிரி லைட்டாக வெடிக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வதக்கிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். கைஸ் இப்போ சிறுவங்காயத்தை வந்து இந்த பேசனில் கொட்டியாச்சு. இப்போ இதில் வந்து சாதம், தண்ணி, அப்புறம் கல்லுப்பு இருக்குல்ல அது, அப்புறம் இதை சேர்த்துடணும். கைஸ் நல்லா இப்போ இந்த மாதிரி வாங்கிட்டதுக்கப்புறம் உப்பு போடணும். ரொம்ப தேவையில்ல, ஒரு அளவுக்கு போதும். இங்கே இருக்குல்ல, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ஆஃப் பண்ணியாச்சு. கைஸ் இப்போ இதை வந்து கலக்கியாச்சு. நிறைய பேர் கரண்டி வச்சு கலக்கலான்னு யோசிப்பீங்க, ஆனால் அது கையில் தான் கலக்கணும். கையில் கலக்கினா தான் நல்லா வரும். அப்புறம் இப்போ இது வந்து பச்சை மிளகா, இது வந்து லைட்டாக தவா அந்த இதான் சொன்னால கடாயில் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதை சாப்பிட்டா என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெயிலில் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக்லலாம் வந்து நியூஸில் நிறைய பேர் பார்க்குறோம். அதனால இதுக்கு கொஞ்சம் குளுத்தியாக இருக்கும். வயிற்றுக்கு உடம்புக்கு ரெண்டுத்துக்குமே குளுத்தியாக இருக்கும். அப்புறம் நிறைய குட்டீஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெயிலில் போய் அதிகமாக விளையாடாதீங்க. ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்காக போயிட்டு ஒரு 1 மணி நேரம் போதாதா, வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ நானே எங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறதில்ல, வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் கைஸ் வீட்டிலே இருங்க ப்ளீஸ். நானும் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். அதே மாதிரி வீட்டிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வெயிலில் நிறைய தண்ணியை குடிங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா வெயிலில் நிறைய பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பச்சை மிளகாவை இதில் வச்சுக்க வேண்டியதான். வச்சு வாயில் போட்டுடலாம். செம்மையாக இருக்குது. இந்த சிறுவங்காயெல்லாம் வாயில் பெருசாக இருக்கும்போது கடிக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். வெட்டி போடுறதுனால சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், வெயிலில் எங்கேயும் விளையாடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஈவினிங் 6 o'clock நீங்கள் வெளியே போய் வாக்கிங் போயிட்டு வரலாம், எதை ரிலாக்ஸாக இது பண்ணலாம். இப்போது இந்த இயர் வந்து வெயில் அந்த மாதிரி இதுவாக இருக்குது. கொஞ்சம் எல்லா பேச்சும் கேட்டு நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் நீங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.